அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் 3 பருவங்களுக்கும் உண்டான மிக முக்கியமான கேள்விகள் ஒரு 400 தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறோம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெரிய விலங்கு டைனோசர்ஸ். செம்பு கற்காலம் என்பது கிமு 3000 முதல் கிமு 1500. நகரங்களின் தோற்றம் 4700 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. 4700 ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களின் தோற்றம் ஏற்பட்டது. இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்ற இடம் வேலூர். இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் வேலூர். ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். ஆங்கிலேயர்கள் எந்த நதிக்கரையில் இரும்பு பாதை அமைத்தார்கள்? ராவி நதிக்கரையில் இரும்பு பாதை அமைத்தார்கள். மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். இடுகாட்டு மேடு. மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்று பொருள். சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது. சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது அகழ்வாராய்ச்சி சான்றுகள். அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள். அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் புதையுண்ட நகரம். லோத்தல் எனும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம். லோத்தல் என்னும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் சிந்து. உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுவது விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமுரியா கண்டம். மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமுரியா கண்டம். தொலைநோக்கியால் மட்டுமே காணக்கூடிய கோள் எது? நெப்டியூன். தொலைநோக்கியால் மட்டுமே காணக்கூடிய கோள் நெப்டியூன். இக்கோள் சூரியனை சுழன்று வர ஆகும் காலம் 224.7 நாள்கள். 224.7 நாள்கள். சந்திரனின் மற்றொரு சிறப்பம்சம் சந்திரனில் கிண்ணக்குழிகள் காணப்படும். சந்திரன் பூமியை சுற்றி வர ஏறத்தாழ 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சந்திரன் பூமியை சுற்றி வர 27.3 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. பூமியில் உள்ளது போன்ற சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. பூமியில் உள்ளது போன்ற சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென். பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென். மனிதன் கண்ட முதல் தொழில் பயிர் தொழில். மனிதன் கண்ட முதல் தொழில் பயிர் தொழில். இரவில் வானத்தில் திடீரென எரி நட்சத்திரம் எனப்படும் ஒளிக்கீற்றைகள் காணலாம். அணுசக்தி துறையின் தந்தை சாராபாய். அணுசக்தி துறையின் தந்தை சாராபாய். கணித மேதை ராமானுஜம் ஆகியோரின் பெயர்களில் குறுங்கோள்கள் உள்ளன. சேரர்களின் தலைநகர் கரூர். சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் திருக்குறள் தோன்றி இருக்கிறது என்பது தமிழுக்கு தனி பெருமையாகும். எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது? 1967. எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது? 1967. யாரால் பெயர் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அண்ணாதுரை தான் தமிழ்நாடு என்று 1967 பெயர் வச்சது அண்ணாதுரை. சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம். பூமியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். பூமியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். இரும்பு மேக்னீசு சேர்ந்தது எஃகு.
சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலகம் தங்கம். சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலகம் தங்கம். மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலகம் செம்பு. மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலோகம் செம்பு. எந்த ஆண்டு ராவி நதிக்கரையில் ஆங்கிலேயர்கள் இரும்பு பாதை அமைத்தார்கள்? 1856ல் ராவி நதிக்கரையில இரும்பு பாதை ஆங்கிலேயர்கள் அமைத்தார்கள். ஹரப்பாவை இந்தியாவின் முதுபெரும் நகரம் என கண்டறிந்த ஆண்டு? ஹரப்பாவை இந்தியாவின் முதுபெரும் நகரம் என கண்டறிந்த ஆண்டு 1921. சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தொழில்நுட்பம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தொழில்நுட்பம் பயன்பாட்டு அறிவியல். சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலகம் இரும்பு. பசுபதி என்பது சிவன். சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள்? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் ஆரியர்கள். மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் ஆரியர்கள். ரிக் வேத காலம் தங்க அலகுகள் நிஷ்கா. ரிக் வேத கால தங்க அலகுகள் நிஷ்கா. பிற்பட்ட வேத காலத்தில் ஆரியர்கள் எங்கு நோக்கி பரவி இருந்தார்கள்? கிழக்கு. புவி மையத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடு அட்சக்கோடு. புவி மையத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடு அட்சக்கோடு. ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம் ஐரோப்பா. உலகின் முக்கிய சமவெளி கங்கை. சூரியனுக்கும் சனிக்கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவு 142.7 கோடி. சூரியனுக்கும் சனிக்கோளுக்கும் உள்ள தொலைவு 142.7 கோடி. நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம் இவையுள்ள வரைபடம் அரசியல். நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம் இவையுள்ள வரைபடம் அரசியல். மிகுந்த வெப்பம் கொண்ட கோள். மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் புதன், வெள்ளி. தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. பசிபிக் பெருங்கடலில் எரிமலை கக்குவதால் அப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெருப்பு வலயம். பசிபிக் பெருங்கடலில் எரிமலை கக்குவதால் அப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெருப்பு வலயம். பூமியில் உள்ள இரும்பு, நிக்கல் அதிகமாக காணப்படும் பகுதி பூமிக்கரு. பூமியில் உள்ள இரும்பு, நிக்கல் அதிகமாக காணப்படும் பகுதி பூமிக்கரு. கிரீன்விச் அமைவிடம் லண்டன். கிரீன்விச் அமைவிடம் லண்டன். சூரியனிடமிருந்து மூன்றாவது கோள் பூமி. சூரியனிடமிருந்து மூன்றாவது கோள் பூமி. சூரியனிடமிருந்து மூன்றாவது கோள் பூமி. வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 63. வியாழன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 63. சந்திரனின் சிறப்பம்சம் கிண்ணக்குழி. யுரேனஸ் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 84 ஆண்டு. கடுங்குளிர் உள்ள கோள் சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவை அனைத்தும் கடும் குளிர் உள்ள கோள். இந்தியாவின் அமைவிடம் இருப்பு வட அச்சக்கோட்டில். இந்தியாவின் அமைவிட இருப்பு வட அச்சக்கோட்டில் 8° - 37°. 2006 இவற்றில் எவை குள்ளக்கோள்கள் என அழைக்கப்பட்டன? 2006 எவை குள்ளக்கோள்கள் என அழைக்கப்பட்டன? செரஸ், ஏரிஸ், மேக்மெக் இவை அனைத்துமே குள்ளக்கோள்கள் என அழைக்கப்பட்டன. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. ரிக் வேத காலம் என்பது? ரிக் வேத காலம் என்பது கிமு 1500 முதல் கிமு 1000. இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரியவர்த்தம். ஒற்றுமை, கடமை, உரிமை, பங்கேற்பு, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவை சமூகத்தின் உயிர் மூச்சியாகும். ஒற்றுமை, கடமை, உரிமை, பங்கேற்பு, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவை சமூகத்தின் உயிர் மூச்சியாகும். ஒருவருக்கொருவர் சார்ந்தும் பல குழுக்களாக இணைந்தும் வாழும் அமைப்பு சமுதாயம் ஆகும். ஒருவருக்கொருவர் சார்ந்தும் பல குழுக்களாக இணைந்து வாழும் அமைப்பு சமுதாயம் ஆகும். தங்களுடைய பொதுவான நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து வாழும் அமைப்பு சமூகமாகும்.
பின்வரும் சமுதாயம் உருவாதல் பற்றிய விவகாரங்களில் எது சரியானது? பின்வரும் சமுதாயம் உருவாதல் பற்றிய விவகாரங்களில் எது சரியானது? தனிநபர், குடும்பம், சமூகம், சமுதாயம். சமுதாயத்தை இணைக்கும் தொழில், வியாபாரம். சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு, கல்வி. சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு, கல்வி. ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி, சென்னை மாகாணம். ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி, சென்னை மாகாணம். கோள்களுக்கு சுய ஒளி கிடையாது. கோள்களுக்கு எப்பொழுதும் சுய ஒளி கிடையாது. இரவு வானில் நமக்கு காட்சி புலப்படுவனவற்றில் தவறானது. கோள்கள், விண்மீன்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரம். நமக்கு கோள்கள் நம்மளுக்கு தென்படாது. விண்மீன்கள் தெரியும், எரிகற்கள் தெரியும், வால் நட்சத்திரம் தெரியும். ஆனா கோள்கள் நமக்கு காட்சிக்கு தெரியாது. இந்தியாவின் வானவியல் அறிஞர் வைனுபாபு. எழுதப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பழங்கால பொருட்களை வரலாற்று ஆதாரங்கள் எனப்படும். செம்பு கற்காலம் என்பது கிமு 3000 முதல் கிமு 1500. வேளாண்மை தோன்றிய காலம் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை தோன்றியது. வேளாண்மை எப்பொழுது தோன்றியதுன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை புதிய கற்காலம். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை புதிய கற்காலம். புதிய கற்காலத்தின் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தியாகும். ஏழை மக்கள் எதனால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தார்கள்? கிளிஞ்சல்கள். சிந்து சமவெளி மக்கள் கீழ்காணும் சுடுமண் பாண்டம் செய்வதில் வல்லவர்கள். டெரகோட்டா மக்கள் சுடுமண் பாண்டம் செய்வதில் வல்லவர்கள் ஆவர். வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. வேதகால நாகரிகம் என்பது இரும்பு காலத்தை சார்ந்தது. வெண்கலம் எந்த உலோக கலவையிலிருந்து கிடைக்கிறது? வெண்கலம் எந்த உலோக கலவையிலிருந்து கிடைக்கிறதுனா செம்பு பிளஸ் வெள்ளியம். சிந்து சமவெளி நாகரிகம் செழித்திருந்த காலம் செம்பு கற்காலம். முற்பட்ட வேத காலம் என்பது ரிக் வேத காலம். ஆன்மா வினைப்பயன் மோட்சத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பிற்பட்ட வேத கால மக்கள். ஆன்மா வினைப்பயன் மோட்சத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பிற்பட்ட வேத கால மக்கள். ரிக் வேத கால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு. ஆதி மனிதன் எதை கண்டு பயந்தான்? இடி மின்னல். ஆதி மனிதன் பயன்படுத்தி நெருப்பு உண்டாக்கினான். ஆதி மனிதன் சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பு உருவாக்கினான். கற்காலத்தை கண்டறிய ஆதி மனிதன் பயன்படுத்தியது கற்கருவி. எழுத்து பூர்வமான ஆதாரம் என்பது என்ன? செப்பு பட்டயமும் ஓலசுவடியும் தான் வரலாற்றுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரம். 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் 2004 கண்டறியப்பட்டன. 2004 கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாழிகளின் எண்ணிக்கை 160. ஹரப்பா நாகரிகம் அமைந்த காலம் செம்பு காலம். டைனோசரின் முட்டைகள் கிடைத்த இடம் அரியலூர். டைனோசர் முட்டைகள் கிடைத்த இடம் அரியலூர். நகரங்களின் தோற்றம் 4800 ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களின் தோற்றம் கிடைத்தது. அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலம் வரலாற்று காலம். கற்காலம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பயிர் தொழில் மேய்ச்சல் தொழில் நடந்த காலம் புதிய கற்காலம். ஆயுதங்கள் வீட்டு சாமான்கள் செய்ய பயன்பட்டது செம்பு வெண்கலம். வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவ சிலை கண்டெடுக்கப்பட்டது மொகஞ்சதாரோ. திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி தமிழ். பவணந்தி முனிவர் இயற்றிய நூல் நன்னூல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே உள்ள பகுதி இந்து மாக்கடல். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே உள்ள பகுதி இந்து மாக்கடல். அக்காலத்தில் பாண்டியர் தலைநகரம் தென்மதுரை. கபாடபுரம் தலைநகரமாக கொண்டு பாண்டிய அரசு நடைபெற்றது. பாண்டிய அரசு எதனை தலைநகரமாக கொண்டு நடைபெற்றதுன்னா கபாடபுரம். மதுரை மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்கள் கடை சங்கம் நடைபெற்றது. மதுரை மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்களின் கடை சங்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் எந்த
காலத்தில் தொடங்கின. சங்க காலத்துல சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் திருக்குறள் தோன்றி இருக்கிறது என்பது தமிழுக்கு தனிப்பெருமையாகும். பிற மொழிகளின் துணையின்றி தமிழ் வளரும் திறன் பெற்றுள்ளது. அக்காலத்தில் புகார் நகரம் என்பது காவேரி பூம்பட்டினம். யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறியவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். சேரர்களின் தலைநகரம் கரூர். பிற மொழிகளின் துணை தேவையே இன்றி தமிழ் வளரும் திறன் பெற்றிருப்பதால் தமிழை உயர் தனி செம்மொழி என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். பாண்டியர்களின் ஆட்சி பகுதி கன்னியாகுமரி முதல் மதுரை வரை பரவியிருந்தது. பாண்டியர்களின் ஆட்சி பகுதி கன்னியாகுமரி முதல் மதுரை வரை பரவியிருந்தது. மலைகளும் அது சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்படும். கடும் வறட்சிக்கு உள்ளாகி திரிந்த நிலத்தை பாலை என வழங்கினர். கடும் வளர்ச்சிக்கு உள்ளாகி திரிந்த நிலத்தை பாலை என வழங்கினர். வடக்கில் இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர்கள் இமயவர்மன் நெடுஞ்சேரலநாதன், சிலம்பு புகழ் சேரன் செங்குட்டுவன். சோழர்களின் தலைநகரம் உறையூர். பாண்டியர்களின் துறைமுகம் தூத்துக்குடி. சங்ககால சமுதாயத்தில் பெண்கள் உரிமை கொண்டவராக இருந்ததால் காதல் அடிப்படையில் மன வாழ்க்கை அமைந்தது. பாண்டியர்களின் சின்னம் மீன்கொடி. எண்ணற்ற விண்மீன்கள் மின்னுகிற இரவு வானில் சட்டென்று தம் கவனத்தை ஈர்ப்பது சந்திரன். பார்வைக்கு சற்றே ஒளிமிக்க விண்மீன் போல் காட்சியளிப்பது கோள்கள். கண்களால் காண்பதெல்லாம் உண்மை இல்லை. இது என்ன கருத்து? அறிவியல் கருத்து. சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள் புதன் வெள்ளி. சூரியன் உதயத்திற்கு சற்று முன்பும் மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள் புதன் வெள்ளி. இரவு வானில் கிழக்கிலோ மேற்கிலோ வெறும் கண்களுக்கு தெரியும் கோள் செவ்வாய் வியாழன் சனி அனைத்தும். கீழ்கண்டவற்றில் திடக்கோள்கள் என்பது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் அனைத்துமே திடக்கோள்கள் தான். கோள்கள் சுற்றி வரும் பாதை சுற்றுப்பாதை என அழைக்கிறது. பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் இல்லை. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. வால் நட்சத்திரம் என்பது ஒரு விண்மீன் இல்லை. வால் நட்சத்திரம் என்பது ஒரு விண்மீன் இல்லை. ஒரே வீட்டில் கூட்டாக வசித்துக் கொண்டு தங்களுக்குள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது கூட்டு குடும்பம். நல்வாழ்வின் ஆதாரம் என்பது குடும்பம். எல்லா துறைகளின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைவது பொருளாதார அறிவு. எல்லா துறைகளின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைவது பொருளாதார அறிவு. ஊரக பகுதியின் முதன்மையான தொழில் செங்கற்சூளை. ஊரக பகுதியின் முதன்மையான தொழில் செங்கற்சூளை. போக்குவரத்து வசதிகள் அதிகமாக உள்ள பகுதிகள் நகர வாழ்க்கை. இந்தியாவில் சுமார் 80 விழுக்காடு மக்கள் கிராமங்களில் வசிக்கின்றனர். இந்தியாவில் சுமார் 80 விழுக்காடு மக்கள் கிராமங்களில் வசிக்கின்றனர். ஒவ்வொரு வாரமும் எந்த கிழமையன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கடைபிடிக்கிறது? திங்கள். ஒருமுறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நேரம். ஒருமுறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நேரம் 23:56. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர். சூரிய உதய புள்ளியின் தெற்கு நோக்கிய நகர்வு டேஷ் எனப்படும். சூரிய உதய புள்ளியின் தெற்கு நோக்கிய நகர்வு தட்சிணாயனம் என அழைக்கப்படும். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படும் விளைவு இரவு பகல் மாற்றம். டேஷ் மத்திய ஆசியா பகுதியிலிருந்து கைபர் போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள் ஆரியர்கள். கைபர் போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள் ஆரியர்கள். இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதியை ஆரியவர்த்தம் என்கிறோம். சப்த சிந்து என்பது 7 நதிகள்.
சப்த சிந்து என்பது 7 நதிகள். சபா என்பது முதியோர் அவை. சபா என்பது முதியோர் அவை. ரிக் வேதகால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு. ரிக் வேதகால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு. ரிக் வேத காலத்தில் நிஷ்கா என்ற தங்க அலகுகள் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்டன. ரிக் வேத காலத்தில் பயன்படுத்திய நாணயத்தின் பெயர் நிஷ்கா. ரிக் வேத காலம் என்பது கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர். பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் கார்கி. சமண சமயத்தினர் டேஷ் தீர்த்தங்கரர்களை வழிபடுகின்றனர். சமண சமயத்தினர் 24 தீர்த்தங்கரர்களை வழிபடுகிறார்கள். முதல் தீர்த்தங்கரர் ரிஷிபதேவர். முதல் தீர்த்தங்கரர் ரிஷிபதேவர். வர்த்தமான மகாவீரரின் காலம் கிமு 534 முதல் கிமு 462 வரை. கோமதீஸ்வரர் சிற்பம் டேஷ் மாநிலத்தில் சரவணபெலகொளவில் உள்ளது. கோமதீஸ்வரர் சிற்பம் கர்நாடக மாநிலத்தில் சரவணபெலகொளவில் உள்ளது. சமண சமயத்தை பின்பற்றிய அரசர்களில் கீழ்கண்டவர்களில் தவறானவர்கள். சமண சமயத்தை பின்பற்றியவர்களில் தவறானவர்கள் பார்த்தா 2ஆம் மகேந்திரவர்மர் பல்லவர். 2ஆம் மகேந்திரவர்மர் பல்லவர். புத்தர் தனது முதல் போதனையை தொடங்கிய இடம் உத்தரப்பிரதேசம். புத்தர் தனது முதல் போதனையை தொடங்கிய இடம் உத்தரப்பிரதேசம். சமண சமயத்துக்கு உறுதியான அமைப்பை தந்தவர். சமண சமயத்துக்கு உறுதியான அமைப்பை தந்தவர் வர்த்தமான மகாவீரர். சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை. சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை கொல்லாமை. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று கழுகுமலை. புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் கயா. புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் கயா. திரிபிடகம் என்றால் டேஷ் என்பது பொருள் 3 கூடை. திரிபிடகம் என்றால் டேஷ் என்பது பொருள் 3 கூடை. மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல்கள் ஆகும். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல்கள் ஆகும். பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த மாநிலம் பீகார். பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த மாநிலம் எதுனா பீகார். இந்தியாவில் சுமார் 80 விழுக்காடு மக்கள் கிராமங்களில் வசிக்கிறார்கள். இந்தியாவில் சுமார் 80 விழுக்காடு மக்கள் கிராமங்களில் வசிக்கிறார்கள். கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் காந்தி. ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்தி சுமார் 300 ஆண்டு காலம் நம்மை அடிமைகளாகவே ஆண்டார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சுமார் 23 மணி 56 நிமிடத்திற்கு ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நேரம் 23 மணி 56 நிமிடம். சபா சமிதி ஆகியவை வலுவிழந்த காலம். சபா சமிதி ஆகியவை வலுவிழந்த காலம் பிற்பட்ட வேத காலம். பிற்பட்ட வேதகால கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் கார்கி மைத்ரேயி. சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அவை சபா சமிதி. ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த சபை சபா சமிதி. முற்பட்ட வேத காலம் என்பது ரிக் வேத காலம். உயிரை பணயம் வைத்து போர் புரிந்து நாட்டை காப்பவர்கள் சத்திரியர்கள். அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகம் வஜபயகம் யாகங்கள் நடந்த காலம் ரிக் வேத காலம். ஆரியர்களின் சமூக சமுதாய அமைப்பு டேஷ் என்பதற்காக அமைந்திருந்தது. ஆரியர்களின் சமூக சமுதாய அமைப்பு குடும்பம் கிராமம் விஸ் ஜனா ஜனபதா என்ற அடிப்படையில் அங்க சமூக சமுதாய அமைப்பு அமைந்திருந்தது. சபா என்பது முதியோர் அவை. பிற்பட்ட வேத காலம் என்பது கிமு 1000 முதல் கிமு 600 வரை. அரச குமாரர்களுக்கு தனுர்வேதம் எனப்படும் போர்க்கலை கற்பிக்கப்பட்டது. அரச குமாரர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போர்க்கலை எது அப்படின்னு கேட்டா தனுர்வேதம்.
இந்தியாவில் சமண மதமும் பௌத்த மதமும் தோன்றிய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. கோமதீஸ்வரர் சிற்பம் கர்நாடக மாநிலத்தில் சரவணபெலகோலாவில் உள்ளது. இந்த கேள்வி அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி கேட்குறாங்க, கொஞ்சம் ஞாபகமா பிடிச்சுக்குங்க. மெய்யுணர்வு பெற்ற சித்தார்த்தர் தான் புத்தரானார். பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர். பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர். துன்பங்களை பற்றி புத்தர் கூறும் அறிவுரைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. 4 பேருண்மைகள். புத்தர் கூறிய அறிவுரைகள் 4 பேருண்மைகளா இருக்கு. மகா ஜனபதம் என்பது பல சிற்றரசுகள் இணைந்த பெரிய அரசு ஆகும். மகா ஜனபதம் என்பது பல சிற்றரசுகள் இணைந்த பெரிய அரசு ஆகும். பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த காலம் பீகார். பௌத்த துறவிகளின் விகாரங்கள் மிகுந்த மாநிலம் பீகார். ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி சென்னை என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதியை நாம சென்னை என்று அழைக்கப்பட்டது. வெற்றியாளர் அல்லது ஜினர் என்று அழைக்கப்பட்டவர் மகாவீரர். வெற்றியாளர் அல்லது ஜனர் என்று அழைக்கப்பட்டவர் மகாவீரர். சமண சமயம் உயிரிரக்கம் எனப்படும் அகிம்சையை மிகவும் வலியுறுத்தியது. உயிர் இரக்கம் எனப்படும் அகிம்சையை வலியுறுத்தியது எதுனா சமண சமயம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர். எந்த ஆண்டு 4ஆல் வகுப்பட்டாலும் லீப் ஆண்டு ஆகாது 2100. ஒரு ஆண்டு என்பது 365.24 நாள். பூமியின் மையப்பகுதி குழம்பு போன்று இருக்கும். பூமியின் மையப்பகுதி குழம்பு போன்று இருக்கும். சமண சமயத்தினரால் 24 தீர்த்தங்கரர்கள் வழிபட்டனர். கௌதம புத்தர் வாழ்ந்த காலம் கிமு 563 முதல் கிமு 483 வரை. சமண முனிவர்கள் இயற்றியவை சிலப்பதிகாரம், நன்னூல், சீவக சிந்தாமணி. இவை அனைத்துமே சமண முனிவர்களால் இயற்றப்பட்டவை. சமண முனிவர்கள் இயற்றியவை எது அப்படின்னா சிலப்பதிகாரம், நன்னூல், சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம், நன்னூல், சீவக சிந்தாமணி இவை அனைத்தும் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டன. மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல்கள் ஆகும். மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல்கள் ஆகும். பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்களுள் முக்கியமானவர் அசோகர். பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்களுள் முக்கியமானவர் அசோகர். பௌத்த சமய துறவிகளின் பிரார்த்தனை கூடங்களை சைத்தியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சமணர்களின் புனித நூல் அங்கங்கள், பூர்வங்கள் இரண்டுமே சமணர்களின் புனித நூல் தான் ஆகும். திரிபீடகம் என்றால் 3 கூடை என்று பொருள். திரிபீடகம் என்றால் 3 கூடை என்று பொருள். காந்தார கலை சிற்பங்கள் புத்த சமயத்தை சார்ந்தவை. காந்தார கலை சிற்பங்கள் புத்த சமயத்தை சார்ந்தவை. இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடாகும். இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடாகும். கிராம மக்களின் முதன்மையான தொழில். கிராம மக்களின் முதன்மையான தொழில் விவசாயம், நெசவு கிராம மக்களின் முதன்மையான தொழிலாகும். காந்தியடிகள் இந்தியாவின் முதுகெலும்பு என்று எதை குறிப்பிட்டார்? கிராமங்களை. மக்கள் தொகையின் அடர்த்தி எங்கு அதிகம்னா மாநகரம்ல. மாநகரங்களை சுற்றிலும் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் கிராம பகுதிகள் தொடங்குகின்றன. நகர் பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் பரவலாக கிடைக்கும். மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் அரசு மக்களாட்சி ஆகும். நாடு விடுதலை அடைந்த பின் மக்களாட்சி அரசு அமைக்கப்பட்டது. மக்களாட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டது? நாடு விடுதலை அடைந்த பின். நம்முடைய இந்திய நாட்டின் நடுவண் அரசின் அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா பிரதமர். மாநிலங்கள் முதலமைச்சர்கள் தலைமையில் அமைச்சரவைகளாக ஆளப்படுகின்றன. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதும் காவல்துறையின் பொறுப்பு ஆகும். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதும் காவல்துறையின் பொறுப்பு ஆகும். பூமியின் தற்சுழற்சி காரணமாக இரவு பகல் மாற்றம் ஏற்படுகிறது. இந்தியாவில் பகலாக இருக்கும் பொழுது பூமியின் மறுபக்கம் அமெரிக்காவாக இருக்கும். சூரியனுக்கு மறுபுறம் உள்ள பூமியின் மீதி பகுதி இரவாக அமையும். சூரியனுக்கு மறுபுறம் உள்ள பூமியின் மீதி பகுதி இரவாக இருக்கும்.
பூமியின் அச்சு நிலத்தின் மீது வரையப்படும் கோடு இல்லை. பூமியின் அச்சு நிலத்தின் மீது வரையப்பட்ட கோடு இல்லை. பூமியின் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு அச்சுக்கோடு. பூமியின் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் கோடு அச்சுக்கோடு. குறிப்பிட்ட ஆண்டை மீதியின்றி 4ஆல் வகுக்க முடியுமானால் அது குறிப்பிட்ட ஆண்டை மீதியின்றி 4ஆல் வகுக்க முடியுமானால் அது லீப் ஆண்டு, இல்லைனா ஒரு நாள் மீகும் ஆண்டு. எந்த மாதத்தில் பூமி சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும்? ஜூலை மாதத்தில் சூரியன் பூமிக்கு வெகு தொலைவில் இருக்கும். லீப் ஆண்டை கணக்கிடுவதில் ஒரு திருத்தம் செய்தவர். லீப் ஆண்டை கணக்கிடுவதில் ஒரு திருத்தத்தை செய்தவர் போப் கிரிகாரி. போப் கிரிகாரி. பூமி சூரியனை சுற்றி வரும் சுற்றுப்பாதை நீள்வட்டம் ஆகும். பூமி சூரியனுக்கு மிக அருகில் அமைந்த மாதம் ஜனவரி மாதம். தொலைவில் அப்படின்னு பார்த்தா ஜூலை, மிக அருகில் அப்படின்னு பார்த்தா ஜனவரி. வடகோளத்தில் உள்ள தமிழகத்தில் டிசம்பர் மாதம் குளிர்காலமாக இருக்கும். டிசம்பர் மாதம் தென்கோளத்தில் உள்ள ஆஸ்திரேலியா கோடைகாலம் ஆகும். டிசம்பர் மாதம் தென்கோளத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு கோடைகாலம் ஆகும். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதனால் ஏற்படுவது பருவ காலங்கள். தமிழகத்தில் ஆண்டின் பெரும்பாலான நாள்களில் தென்கிழக்கு திசையில்தான் சூரியன் உதிக்கும். டிசம்பர் 22 அன்று அதிகபட்ச தென்கிழக்கு புள்ளியில் உதிக்கும் சூரியனின் உதய புள்ளி வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும். சூரியனின் உதய புள்ளி வடக்கு நோக்கி நகரத் தொடங்குவது டிசம்பர் 22. வட ஓட்டம் என்பதை எவ்வாறு அழைக்கலாம்? உத்தராயணம். வட ஓட்டம் என்பதை எவ்வாறு அழைக்கலாம்? உத்தராயணம். சூரிய உதய புள்ளியில் தெற்கு நோக்கி நகர்வு தென் ஓட்டம். சூரிய உதய புள்ளியின் தெற்கு நோக்கி நகர்வு தென் ஓட்டம். எத்தனை நாட்கள் பிறகு சரியாக கிழக்கு முகமாக சூரியன் உதைக்கும்? எத்தனை நாட்களுக்கு பிறகு சரியாக கிழக்கு முகமாக சூரியன் உதைக்கும்? 2. மிக சரியாக கிழக்கு முகமாக சூரியன் உதிக்கும் போது சம இரவு பகல் தோன்றும். சம இரவு பகல் நாள் என்பது மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை. சூரியனின் ஒளிக்கதிர்கள் வடகோளத்தில் சாய்வாக விழும். சூரியனின் ஒளிக்கதிர்கள் வடகோளத்தில் சாய்வாக விழும். தமிழ் மரபின்படி பருவ காலங்கள் ஒவ்வொன்றும் 2 மாதங்கள் கொண்ட 6 பருவங்களாகும். தமிழ் மரபின்படி பருவ காலங்கள் ஒவ்வொன்றும் 2 மாதங்கள் கொண்ட 6 பருவங்களாக உள்ளன. உலகளவிய பார்வையில் பருவ காலங்கள் எத்தனை வகைப்படும்? ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோடை விழாவாக அமைகிறது. சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அவை சபா சமிதி. புத்தர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த மகா ஜனபதங்கள் 16. 16 மகா ஜனபதங்கள் உள்ளது. கேதி, மத்தியசம், வரசேனம் அனைத்துமே 16 மகாஜன பதங்கள் ஆகும். புத்தர் வாழ்ந்த காலம் கிமு 563 483. புத்தர் பிறந்த இடம் கபிலவஸ்து. புத்தர் தந்தை எந்த குலத்தை சார்ந்தவர்? புத்தரின் தந்தை எந்த குலத்தை சார்ந்தவர்? சாக்கியர். வர்த்தமானர் எத்தனை ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்தார்? 12 ஆண்டுகள். வர்த்தமானர் துறவியான வயது 30. மகாவீரரின் மனைவி பெயர் யசோதா. மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம். புத்தரின் தாய் மாயாதேவி. மகாவீரர் சமய பிரச்சாரம் செய்த ஆண்டுகள். மகாவீரர் சமய பிரச்சாரம் செய்த ஆண்டுகள் 30. மகாவீரரின் தந்தை சித்தார்த்தர். உயிர் இரக்கம் எனப்படும் அகிம்சையை வலியுறுத்தும் சமயம் சமண சமயம். பௌத்த துறவிகளின் அமைப்பு சங்கம். புத்த மதம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 2 பிரிவுகள். பௌத்த சமயத்தை விவரிப்பது ஜாதக கதை. பொறுத்துக. தொல்காப்பியம். கடை சங்கத்திற்கு முற்பட்ட நூல். முல்லை. காடும் காடும் சேர்ந்த நிலம். வீரமரணம். நடுக்கல். நெய்தல். கடலும் கடற்கரையும் பகுதி நெய்தல். ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 டி ஆன்சர். வட துருவ பகுதியில் அமைந்துள்ள மிக சிறிய கடல் ஆர்க்டிக்.
பூமியின் வடிவத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம்? ஜியாப். பூமியின் வடிவத்தை ஆங்கிலத்தில் ஜியாட் என்று கூறலாம். பூமியின் மொத்த கோண அளவு 360 டிகிரி. பூமியின் மொத்த கோண அளவு 360 டிகிரி. பூமியின் துணைக்கோள் 1. தற்போது சூரியனுக்கு மொத்தம் எத்தனை கோள்? 8. உலகில் முதலில் வரைபடத்தில் அட்சதீர்க்க கோடு வரைந்தவர் டாலமி. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகின்றன? கிராம சபைன்னு சொல்றாங்களே, அதுதான் ஊர்மன்ற கூட்டங்கள். 4 முறை. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநகராட்சி தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநகராட்சி தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநகராட்சி தலைவர் எனப்படுபவர் மேயர். மாநகராட்சி தலைவர் எனப்படுபவர் மேயர். 18 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. 18 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு பிறந்தார்? டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு பிறந்தார்? 1886ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். எந்த ஆண்டு அவர் மருத்துவ படிப்பை முடித்தார்னா 1912. முத்துலட்சுமி எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார் அப்படின்னா 1956. 86 பிறந்தாரு. 1912ல் அவர் மருத்துவம் முடிச்சாரு. 1956ல் அவர் பத்மபூஷன் பெறார். ஓகேங்களா? இது முத்துலட்சுமி பற்றி கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். மகளிர் குல திலகம் என்பவர் டாக்டர் முத்துலட்சுமி. மகளிர் குல திலகம் என்பவர் முத்துலட்சுமி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் டேஷாம் ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் பெண்மணி முத்துலட்சுமி ஆவார். 1912. முதல் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டாலும் முத்துலட்சுமி தான். குடியரசில் குடிமக்கள் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள். பெண்களால் செய்ய முடியாத பணி ஏதும் இல்லை. அவ்வை இல்லம் என்பது கைவிடப்பட்ட விதவைகள் பெண்களின் காப்பகம். கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம் தான் அவ்வை இல்லம். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அவ்வை இல்லம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1930. அவ்வை இல்லம் 1930ல் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது? முத்துலட்சுமி. டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நடுவண் அரசு 1956ல் எந்த விருது வழங்கினாங்கன்னா பத்மபூஷன் விருது. முத்துலட்சுமி பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் இடம்பெறும். பரந்து விரிந்து தாழ்வான சமமான நிலப்பரப்பு தான் சமவெளி எனப்படுகிறது. தீபத் பீடபூமி தான் உலகின் மிக உயரமான பீடபூமி. உலகின் மிக உயரமான பீடபூமி எது? தீபத் பீடபூமி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். கிரேட் பாரியர் ரிப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை ஆஸ்திரேலியாவில் உள்ளது. மிகப்பெரிய பவளப்பாறை உள்ள இடம் ஆஸ்திரேலியா. இந்தியா இலங்கை இரண்டுக்கும் இடையில் உள்ளது பாக்மிக் சந்தி. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக். பாடாலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் அஜந்தா சத்ரு. வைசாலி நகரை தலைநகரமாக கொண்டு வஜித் கூட்டாட்சியில் எத்தனை குழுக்கள் இணைந்திருந்தன? 18 குழுக்கள். அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு கிமு 273. 3வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம். 3வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு உருவான பேரரசு குப்த பேரரசு. அர்சர் எம்மொழியில் புலமை பெற்றார்? வடமொழியில். மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு குஷான பேரரசு. யாருடைய முயற்சியில் பௌத்த சமயம் ஒரு உலக சமயமாக மலர்ந்தது? அசோகர். கனிஷ்கர் குஷானர் வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் ஆவார். கனிஷ்கர் குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் ஆவார். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். அர்ஷர் இயற்றிய நூல் நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்சிகா. இவை அனைத்துமே அர்ஷர் இயற்றிய நூல் தான். 2ஆம் காட் பிளஸ் கைப்பற்றியது எது அப்படின்னா பஞ்சாப் கங்கை சமவெளி. பஞ்சாப் கங்கை சமவெளி
இரண்டையுமே காட்லஸ் கைப்பற்றியது. வைசாலி நகரை தலைநகரமாக கொண்ட வஜ்ஜித் கூட்டாட்சியில் எத்தனை குழுக்கள் இணைந்திருந்தன? 18 குழுக்கள் இணைந்திருந்தன. அரியங்க வம்சத்தை வீழ்த்தி சிசுநாகன் ஆட்சி பிடித்தார். அரியங்க வம்சத்தை வீழ்த்தி சிசுநாகன் ஆட்சியை பிடித்தார். வட இந்தியாவில் உள்ள கடைசி பேரரசு ஹர்ஷ பேரரசு. வட இந்தியாவில் உள்ள கடைசி பேரரசு ஹர்ஷ பேரரசு. ஹர்ஷரின் தலைநகர் கன்னௌஜி. ஹர்ஷரின் தலைநகர் கன்னௌஜி. குப்தர் காலத்து இரும்புத்தூண் மெகரலி. குப்தர் காலத்து இரும்புத்தூண் மெகரலி. பஞ்சதந்திர கதை குப்த பேரரசில் இயற்றப்பட்டது. பஞ்சதந்திர கதை குப்த பேரரசில் இயற்றப்பட்டது. சமஸ்கிருத மொழி அறிஞர் யார்? பாணர் அப்படின்னு கேட்பாங்க. பாணர் என்பவர் எந்த மொழி அறிஞர் அப்படின்னா சமஸ்கிருதம். சமுத்திரகுப்தரது படையெடுப்பை கூறும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரது படையெடுப்பை கூறும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. குப்த பேரரசின் முதல் மன்னர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் முதல் மன்னர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். பரம்பரை மன்னராட்சி மகா ஜனபதங்களில் வலிமையானவை. பரம்பரை மன்னராட்சி மகா ஜனபதங்களில் வலிமையானவை. அவந்தி, வச்சம், மகதம் அனைத்தும். எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? பீகார். எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? பீகார். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். நந்த வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள். நந்த வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள். மக்களது அற வாழ்க்கைக்கு உதவ தரும மகாமாத்திரர்கள் இருந்தார்கள். மகாமாத்திரர்கள் எந்த பகுதியை பாதுகாப்பை கண்காணித்தார்கள்? எல்லை பகுதியை. மகாமாத்திரர்கள் எந்த பகுதியை பாதுகாத்தார்கள்னா எல்லை பகுதி. உலகில் உள்ள பெருங்கடல்கள் எத்தனை? 5. நாட்டு மக்கள் அனைவரும் ஈட்டுவது நாட்டு வருவாய். மக்களாட்சி நாட்டில் அனைவரும் வாய்ப்புரிமை உடையவர்கள். மக்களாட்சி நாட்டில் அனைவரும் வாய்ப்புரிமை உடையவர்கள். கிராம ஊராட்சிகள் பல ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம். கிராம ஊராட்சிகள் பல ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம். மாநகராட்சி தலைவர், உறுப்பினர் ஆகியோர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள். மாநகராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனைனா 5 ஆண்டுகள். மகளிரின் இயல்பான பண்பை கொண்டு அவர்களை மெல்லியலாளர்கள் என்று கூறுவர். மகளிரின் இயல்பான பண்பை கொண்டு அவர்களை மெல்லியலாளர்கள் என்று கூறுவர். முத்துலட்சுமி அவர்களுக்கு நடுவணரசு பத்மபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கியது? 1956. முத்துலட்சுமி அவர்கள் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டா 1886. முத்துலட்சுமி மருத்துவ படிப்பு முடித்த ஆண்டு எதுன்னு கேட்டா 1912. முத்துலட்சுமி அவ்வை இல்லம் யாருக்காக தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டா நீங்க விதவை பெண்களுக்காக தொடங்கினாங்கன்னு போடலாம். இந்த மாதிரி முத்துலட்சுமி பத்தி டீட்டெயிலா நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முதல் மருத்துவரான பெண்மணி யாருன்னு கேட்டாலும் முத்துலட்சுமி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1912ஆம் ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் முத்துலட்சுமி. டாக்டர் முத்துலட்சுமி. அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவராகவும் சென்னை மாநகராட்சியின் முதல் அதிகாரியாகவும் தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி. மருத்துவ அறிஞர் அப்படின்னா சரகர், சுசுருதர், தன்வந்திரி. இவங்க அனைத்துமே மருத்துவ அறிஞர்கள் தான். புருஷபுரம் நகரை உருவாக்கியவர் கனிஷ்கர். கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர் யார்? எஜிலாஸ். கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர் எஜிலாஸ். அரிசேனர் பொறித்த கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள் காளிதாசர், பாசர், விசாகத்தர். இவை அனைத்துமே குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள். 4ஆம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். 3ஆம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம். 2ஆம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி. கனிஷ்கர். சாக சத்திரபர்களை அடிப்பணிய வைத்தவர் கனிஷ்கர்.
முதல் நூற்றாண்டில் ஏற்பட்ட பேரரசு குஷானர் பேரரசு. முதல் நூற்றாண்டில் ஏற்பட்ட பேரரசு குஷானர் பேரரசு. இரண்டாம் காட்ப்ளஸ் கைப்பற்றிய இடம். இரண்டாம் காட்ப்ளஸ் கைப்பற்றிய இடம் பஞ்சாப், கங்கை சமவெளி. திரிபிடகம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டா 3 கூடைன்னு சொல்லலாம். திரிபிடகம் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னா பாலி மொழி. இதுல 2 கேள்வி ரெண்டு விதமா கூட கேட்பாங்க. கனிஷ்கரை தோற்கடித்த சீன தளபதி. கனிஷ்கரை தோற்கடித்த சீன தளபதி பாஞ்சோ. கனிஷ்கரின் காலம் கிபி 78-101. அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் உள்ள இடம் மகாராஷ்டிரா. நேமிநாதம் என்பது இலக்கண நூல். நேமிநாதம் என்பது இலக்கண நூல். இந்த கேள்வி கூட அடிக்கடிக்கு டிஎன்பிசியில் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் சமணர்களின் கோயில். கச்சுராஹோ, சித்தூர், ரணக்பூர். இடைக்காலத்தில் வாழ்ந்த சோழ அரசன் ராஜராஜன் ராஜேந்திரன். இடைக்காலத்தில் வாழ்ந்த சோழ அரசன் ராஜராஜன் ராஜேந்திரன். ஏ அண்ட் பி. உலகின் சிந்தனை புரட்சி காலம் 6ஆம் நூற்றாண்டு. 7 அரசை வென்றவர் யார்? நெடுஞ்செழியன். 7 அரசை வென்றவர் நெடுஞ்செழியன். எந்த நாட்டில் தமிழ்நாடு பண்டமாற்று முறை வணிகம் செய்தது? எகிப்து, சீனம், யவனம், ரோம். எகிப்து, சீனம், யவனம், ரோம் இந்த நாடுகளில் தமிழ்நாடு பண்டமாற்று முறை வணிகம் செய்தது. தமிழருக்கு தனிப்பெருமை எனப்படுவது திருக்குறள். தமிழருக்கு தனிப்பெருமை என்பது திருக்குறள். சங்க காலம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள். சங்க காலம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள். லெமூர் என்பது எந்த இனத்தின் பெயர்? குரங்கு இனத்தின் பெயர். பாண்டிய மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்தியதால் கூடல் என்ற சிறப்பு பெயர் மதுரை பெற்றது. குமரி கண்டத்தில் ஓடிய ஆறு பக்லி ஆறு. 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. யாரால் பெயர் சூட்டப்பட்டதுன்னா அண்ணாதுரை. எந்த ஆண்டு? 1967ல் தமிழ்நாடுன்ற பெயர். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இவ்வரி இடம்பெற்ற நூல் நன்னூல். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்னூல். அர்ஷர் பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட காரணமானவர் யுவான் ஷுவாங். அர்ஷர் பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட காரணமானவர் யுவான் ஷுவாங். தானேஸ்வரத்தின் அரசர் பாஸ்கரவர்மன். தானேஸ்வரத்தின் அரசர் பாஸ்கரவர்மன். புஷ்யமித்திரர், ஹீனர் போன்றோரின் படையெடுப்புகளால் வீழ்ச்சி அடைந்த அரசு குப்த பேரரசு. புஷ்யமித்திரர், ஹீனர் போன்றோரின் படையெடுப்புகளால் வீழ்ச்சி அடைந்த அரசு குப்த பேரரசு. காமரூப மன்னன் என்பவர் பாஸ்கரவர்மன். காமரூப மன்னன் என்பவர் பாஸ்கரவர்மன். மௌரிய பேரரசின் எல்லை பகுதியை கண்காணித்தோர் அந்த மகா மந்திரர். அந்த மகா மாத்திரர். மௌரிய அரசின் கடைசி அரசர் பிருகத்திரன். மௌரிய அரசின் கடைசி அரசர் பிருகத்திரன். மௌரிய பேரரசின் தெற்கு பகுதி தலைநகர் ஸ்வர்ணகிரி. மௌரிய பேரரசின் தெற்கு பகுதியின் தலைநகர் ஸ்வர்ணகிரி. ஆப்கானிஸ்தான் பகுதியில் அசோகரின் கல்வெட்டு எழுதப்பட்ட மொழி கிரேக்கம். ஆப்கானிஸ்தான் பகுதியில் அசோகர் பற்றிய கல்வெட்டு எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழியில எழுதியிருக்காங்க. இலங்கையில் புத்த மதத்தை பரப்ப தன் மகன் மகேந்திரனை அனுப்பியவர் யார்? அசோகர். அசோகர் தன் மகன்களை புத்த மதத்தை பரப்புறதுக்கு இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க. 3வது பௌத்த மாநாடு கூட்டியது அசோகர். 3வது பௌத்த மாநாடு கூட்டியது அசோகர். எங்க கூட்டினாங்க? பாடாலிபுத்திரம். இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர். கபிலவஸ்து, சாரநாத், புத்தகயா போன்ற பௌத்த இடங்களை சப்பனிட்டவர் அசோகர். தர்மத்தை மக்களிடையே பரவ செய்யும் பணியாளர்கள் தர்ம மகா மாந்திரர்கள். தர்ம மகா மாந்திரர்கள். அசோகர் தர்மத்தை வளர்க்க இடைவிடாது மேற்கொண்ட பயணங்கள் தர்ம விஜயம். அசோகர் தர்மத்தை வளர்க்க இடைவிடாது மேற்கொண்ட பயணங்கள் தர்ம விஜயம். எந்த போருக்கு பின் இனி போரிடுவதில்லை என்ற உறுதியை அசோகர் ஏற்றார்? கலிங்க போருக்கு பின். அசோகரின் காலம் கிமு 273-236. புதனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு 5.79 கோடி கிலோமீட்டர். மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் எது? புதன், வெள்ளி. மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் புதனும் வெள்ளியும். நெப்டியூன் கோளின் தற்சுழற்சி காலம் 16 மணி நேரம். நெப்டியூன் கோளின் தற்சுழற்சி காலம் 16 மணி நேரம். கனிம வளம், போக்குவரத்து இவை இடம்பெற்றுள்ள வரைபடம். கனிம வளம்,
போக்குவரத்து இவை இடம்பெற்றுள்ள வரைபடம் கருத்துசார் வரைபடம். யுரேனஸ் சூரியனை சுற்றி வரும் ஆகும் காலம் 84 ஆண்டுகள். யுரேனஸ் சூரியனை சுற்றி வரும் ஆகும் காலம் 84 ஆண்டுகள். கிரீன்விச் அமைவிடம் எங்க இருக்குன்னா லண்டன். கிரீன்விச் எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. வளையம் உள்ள கோள் எது? வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் இவை அனைத்துமே வளையம் உள்ள கோள். சனிக்கோள் நம்ம சொல்லுவோம், ஆனா யுரேனஸ்லயும் வளையம் இருக்கு, வியாழன்லயும் வளையம் இருக்கு, நெப்டியூன்லயும் வளையம் இருக்கு. நான்கு பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு. 4 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு. பூமி மையத்தின் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். பூமி மையத்தின் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் மாதம். பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் மாதம் ஜூலை மாதம். இந்தியாவின் அமைவிட இருப்பு வட அச்சக்கோட்டில் 8-37 வட அச்சக்கோட்டில் இருக்கும். செவ்வாய் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாள் 687. சூரியனை செவ்வாய் சுற்றி வர ஆகும் நாள் 687 நாள். கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர் எஜிலாஸ். கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர் எஜிலாஸ். கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து சகாப்தம் உருவாயிற்று. கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து சகாப்தம் உருவாயிற்று. புகழ்பெற்ற சீன பயணி பாக்கியான். புகழ்பெற்ற சீன பயணி யார்? பாக்கியான். குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். ராஜஷி என்பவர் அர்ஷரின் தங்கை. ராஜஷி என்பவர் அர்ஷரின் தங்கை. குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள் காளிதாசர், பாசர், விசாகத்தர் இவை அனைத்துமே குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள். பரம்பரை மன்னராட்சி மகா ஜனபதங்களில் வலிமையானவை. பரம்பரை மன்னராட்சி மகா ஜனபதங்களில் வலிமையானவை. அவந்தி, வத்சம், மகதம் இவை அனைத்தும். எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? பீகார். எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? பீகார். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார்? நந்த வம்சத்தினர். நந்த வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள். நந்த வம்சத்து பேரரசர்கள் எந்த சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள்? சமண சமயத்தை. மக்களது அறவாழ்வுக்கு உதவ தர்ம மகா மந்திரர்கள் இருந்தார்கள். அந்த மகா மந்திரர்கள் எந்த பகுதியில் பாதுகாப்பை கண்காணித்தார்கள்னா எல்லை பகுதியே. நிலநடுக்கோடு 0 டிகிரி அச்சக்கோடாக அமைகிறது. நிலநடுக்கோடு, பூமியோட நிலநடுக்கோடு எத்தனை டிகிரி அச்சக்கோட்டில் இருக்குதுன்னா 0 டிகிரி. நிலம், நீர், காற்று இவை மூன்றும் இணைந்து தாவர வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. நிலம், நீர், காற்று இவை மூன்றும் இணைந்து தாவர வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. வளிமண்டலத்துல எத்தனை கிலோமீட்டர் உயரம் வரை நுண்ணுயிர்கள் காணப்படுகிறது? பல கிலோமீட்டர். வளிமண்டலத்துல பல கிலோமீட்டர் உயரம் வரை நுண்ணுயிர்கள் காணப்படுகின்றன. பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் பார்த்தா ஆப்பிரிக்கா. இத்துடன் 6ஆம் வகுப்பில் 3 பருவங்களுக்கு உண்டான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்து விட்டன. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.